கொடுத்துறாங்க, இதுக்கு வந்து 13 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க, இது வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இது நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாங்க. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் 3 30 சென்டிமீட்டர். அப்படி அது எப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என்னது ஹைட், இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு. இது வந்து பேஸ் இல்லையா? ஸோ பேஸ் தெரியும் நமக்கு எவ்வளோ 5 சென்டிமீட்டர். என்ன தெரியாது? ஹைட் தெரியாது. ஸோ ஃபஸ்ட் அது கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா mn ஸ்கொயர் ஈக்குவல் டு lm ஸ்கொயர் ப்ளஸ் ln ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ இந்த பக்கம் இருக்கிற 13 ஸ்கொயர் இந்த பக்கமாக வந்துச்சு அப்படின்னா 5 ஸ்கொயர் வரும். ஸோ 13 ஸ்கொயரோட வேல்யூ 169. 169 மைனஸ் 25 இல்லையா? 5 ஸ்கொயர் வந்து 25. இந்த பக்கமாக வரும் வந்து மைனஸ் ஆகுது. கழிச்சாங்கன்னா 144ன்னு வருது. இது எதனோட ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர். ln ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. அப்போ lnோட மதிப்பு 12ன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இதனோடது 12 ஸ்கொயர் அப்படின்னும் போது இது 12ன்னு எடுத்துக்கலாம். ஏரியா ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா? ஸோ 1/2 இன்ட்டு 5 இன்ட்டு 12 2 2 அடிச்சோன்னா 6ன்னு கிடைக்குது. 6 5 30 நம்மளோட ஆப்ஷன்